தமிழ்நாட்டில் ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் சிறப்பு அதிகாரிகளை நியமிக்க மாநில அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஸ்டாலின், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் ஊரக உள்ளாட்சி தேர்தலையும் ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என்ற திட்டத்தோடு தான் இந்த திட்டம் முன்வைக்கப்படுகிறதா? என்ன விவரம்? எப்போது ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது? பலா, அந்த ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் எப்போது நடத்தப்படும் என்ற ஒரு கேள்விதான் தற்போது எழுந்திருக்கிறது. குறிப்பாக ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் கடந்த 2019ஆம் ஆண்டு 27 மாவட்டங்களுக்கு தேர்தல் நடத்தப்பட்டது. அந்த சுமார் 92,000 பதவியிடங்கள் இருக்கின்றன. அந்த பதவியிடங்களுக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தல் நடத்தப்பட்ட நிலையில அடுத்த மாதம் ஜனவரி 5ஆம் தேதியுடன் அந்த பதவிக்காலங்களுக்கான அந்த பணிக்காலம் என்பது முடிவடையக்கூடிய ஒரு சூழல்ல அடுத்தது எப்போது இந்த ஒட்டுமொத்தமாக தேர்தல் நடத்தப்படும் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. நீங்க குறிப்பிட்டது மாதிரி நகர்ப்புறம் அதே போல உள்ளாட்சி அமைப்புகள் என இரண்டுக்கும் கிராமப்புறம் என இரண்டுக்கும் சேர்த்து தேர்தல் நடத்துவதற்கான ஒரு திட்டமிடலை தமிழ்நாடு அரசு வைத்திருக்கிறது. அதன் ஒரு முன்னோட்டமாகத்தான் தனி அதிகாரிகளை குறிப்பாக இந்த 27 மாவட்டங்களுக்கு இந்த பதவிக்காலம் முடிவடைந்தவுடன் தனி மற்றும் சிறப்பு அதிகாரிகள் நியமிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகிறது. ஏன்னா நாடாளுமன்றம் சட்டமன்றம் போலவே நகர்ப்புறம் மற்றும் இந்த கிராமப்புறம் இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு முறையும் நடத்தப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் 2019ஆம் ஆண்டு ஏன் 27 மாவட்டங்களுக்கு மட்டும் நடத்தினாங்க அப்படின்னா, அப்போது புதிய மாவட்டங்கள் பல தோற்றுவிக்கப்பட்டன. காஞ்சிபுரத்திலிருந்து செங்கல்பட்டு பிரிக்கப்பட்டது, அதே போல வேலூரிலிருந்து திருப்பத்தூர் ராணிப்பேட்டை பிரிக்கப்பட்டது, நெல்லையிலிருந்து தென்காசி பிரிக்கப்பட்டது, அதே போல விழுப்புரத்திலிருந்து கள்ளக்குறிச்சி என அந்த 9 மாவட்டங்களை தவிர பிற 27 மாவட்டங்களுக்கு அப்போது நடத்தப்பட்டது. அதன் பிறகு அந்த குறிப்பிட்ட அந்த 9 மாவட்டங்களுக்கு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுடன் சேர்த்து அந்த குறிப்பிட்ட 9 மாவட்டங்களுக்கு தேர்தலை தமிழ்நாடு அரசு நடத்தி முடித்திருந்தது. இந்த ஒரு சூழல்ல இந்த பதவிக்காலங்கள் ஜனவரி 5ஆம் தேதியுடன் முடிவெடக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது வரைக்கும் எந்த விதமான நோட்டிபிகேஷன் அறிவிப்பானையும் மாநில தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்படவில்லை. அதனால் நிச்சயமாக தனி மற்றும் சிறப்பு அதிகாரிகள் நியமிப்பதற்கு தான் தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. ஏன்னா ஒரு தேர்தல் நடத்தணும் அப்படின்னா 45 நாட்களுக்கு முன்பாக அந்த அறிவிப்பனை வெளியிடணும். தற்போது வரைக்கும் மாநில தேர்தல் ஆணையம் அதற்கான அறிவிப்பனை வெளியிடல. அது மட்டுமல்லாமல் சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கும் பட்சத்திலும் கூட ஒரு சிறப்பு மசோதாவை தமிழக சட்டப்பேரவையில் ஒரு சட்ட மசோதாவை தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்ய வேண்டும். நடந்து முடிந்த கூட்டத்தொடரில் தமிழ்நாடு அரசு அதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்ள ஒரு சூழல்ல ஜனவரி 6ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது. அதற்கு முன்னதாகவே இந்த பதவிக்காலம் ஜனவரி 5ஆம் தேதியுடன் முடிவெடக்கூடிய ஒரு சூழல்ல அவசர சட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வரும். அதன் பிறகு அது சட்ட மசோதாவை தாக்கல் செய்து தமிழ்நாடு அரசு நிறைவேற்றும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நகர்ப்புறங்களை பொறுத்த வரைக்கும் 2026 வரைக்கும் அதுக்கான நேரம் இருக்கிறது. அந்த பதவிக்காலங்கள் முடிவதற்கான நேரம் இருக்கிறது. ஏன்னா 2021 தான் முடிஞ்சு 2026 வரைக்கும் அதற்கான நேரம் உள்ள நிலையில இரண்டையும் சேர்த்து நடத்தலாமா அப்படின்ற ஒரு திட்டமிடலுடன் தான் சிறப்பு அதிகாரிகள் நியமிப்பதற்கு தமிழ்நாடு அரசு தற்போது திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஸ்டாலின், கடந்த அதிமுக ஆட்சியிலுமே இது போன்ற சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அப்போது சிறப்பாக பணிகள் நடைபெறவில்லை என உள்ளாட்சி பிரதிநிதிகள் சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது. ஒருவேளை தமிழக அரசு சட்டம் இயற்றிவிட்டால் பிரதிநிதிகள் சார்பில் வழக்கு தொடர ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா? உடனே தேர்தல் நடத்த கோரி பாலா, நீங்க குறிப்பிட்டது சரிதான். ஏன்னா 2017ஆம் ஆண்டு, அதாவது 2011 அப்போது நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறம் இரண்டும் சேர்த்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்தப்பட்டது. 2016 நடத்தப்பட்டிருக்கணும். அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி காலத்துல அந்த தேர்தல் நடத்தப்படாத ஒரு சூழல்ல தான் 2019ஆம் ஆண்டு இந்த கிராமப்புறம் ஊரக உள்ளாட்சிகளுக்கு மட்டும் தேர்தல் நடத்தப்பட்டது. ஏன்னா மக்கள் பிரதிநிதிகளுடன் நேரடியாக மக்கள் அந்த பிரதிநிதிகள் இருந்தால் மட்டுமே அவர்களுடைய குறைகளை, தங்களுடைய பிரச்சனைகள் சார்ந்த குறைகளை அவர்களிடம் எடுத்து செல்ல முடியும். அதிகாரிகளாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை அணுகுவதற்கே மிகவும் சிரமம் உள்ளதாக பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் அப்போதே எழுந்திருந்தன. அது மட்டுமல்லாமல் இது போன்ற ஊரக உள்ளாட்சிகளுக்கான தேர்தல் நடத்தப்படாத ஒரு சூழல்ல மத்திய அரசு வழங்கக்கூடிய மானியங்களும் மாநில அரசுக்கு கிடைக்காத ஒரு சூழல் ஏற்படுது. அப்போதே எதிர்க்கட்சியாக இருந்த திமுக அதனை குற்றம் சாட்டி பல்வேறு விதமான விமர்சனங்களை முன்வைத்திருந்தது. இந்த ஒரு சூழல்ல தான் தற்போது ஒட்டுமொத்தமாக நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறம் இந்த இரண்டுக்கும் சேர்த்து தேர்தல் நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தற்போது இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. நிச்சயமாக பொதுமக்கள் பொதுநல வழக்குகள் தொடர்புவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உடனடியாக தேர்தல் நடத்த வேண்டும் என்ற பொதுநல வழக்குகள் தொடர்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழ்நாடு அரசை அதனையும் எதிர்கொள்வதற்கான ஒரு சூழல் தான் தற்போது இருக்கிறது. பலா.
வரும் ஜனவரி 5ஆம் தேதியுடன் ஊரக உள்ளாட்சிக்கான பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சிறப்பு அலுவலர்களை நியமிக்க தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. இது பற்றி விரிவாக பதிவு செஞ்சீங்க. விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின்.